நான் ராஜ்பெஹாரி சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கிறேன். என்னுடன் இந்த 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சற்று முன் தங்கள் ஓட்டை பதிவு செய்துள்ளனர். ஐயா, உங்க பேர் என்ன? அனிர்பன் மஜூம்தார். உங்களுடையது என்ன? ராஜஸ்ரீ மஜூம்தார். நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு செய்துள்ளீர்கள். எனக்கு எந்த கட்சிகளின் பெயர்களும் வேண்டாம். நாங்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இந்த எலெக்ஷனில் உங்கள் ஓட்டை பாதித்த முக்கிய பிரச்சனை எதுவாக இருக்கும்? நான் அதாவது எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பதில்லை. ஆனால் ஒரு ஓட்டு போட வேண்டும். அதை நான் வீணாக்க விரும்பவில்லை. நான் அதுக்காகத்தான் ஓட்டு போட வந்திருக்கிறேன். அதாவது எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால நான் ஓட்டு போட வந்திருக்கிறேன் அப்படின்பது போன்றதில்லை. கேம்பெயினில் நடந்த ஏதாவது நீங்கள் யோசித்த ஒன்று உங்களை பாதித்ததாக ஏதாவது உண்டா? ஒருவேளை பாதுகாப்பு வேலைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த விஷயமும் இல்லை. நான் என்னவென்றால் இப்போது எல்லா கட்சிகளுமே என்ன சொல்கின்றன என்றால் அரசாங்கம் மக்களின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்ய முயற்சிக்கிறது. ஆனால் யார் எவ்வளவு செய்ய முடிகிறது என்பதை பற்றி எனக்கு அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லை. சரி, எது எப்படியோ யார் வந்தாலும் நான் விரும்புவது என்னவென்றால் அவர் நமது பகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். அதைத்தான் விரும்புகிறேன். மற்றும் உங்களை பற்றி என்ன அனிர்பன்? எலெக்ஷனில் உங்களுடைய முக்கிய பிரச்சனை என்னவா இருந்தது? பாருங்கள், ஒரு தற்போதைக்கு சொல்ல வேண்டும் என்றால் வர்த்தக பிரச்சனைகள் உள்ளவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வேலை இல்லாமல் இருப்பவர்கள் ஏதாவது செய்ய முடியும். அதனால இனிஷியேட்டிவ் எடுப்பவர்கள் எங்களை போன்ற யங் ஜெனரேஷன் நன்றாக ஏதாவது செய்து முன்னேறி செல்ல முடியும். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கீ இஷ்யூ. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் முன்னேற முடியும். அப்போது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் உங்களை போன்ற இளைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவை போதுமானதாக இருந்தன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? போதுமானதுன்னு எதுவும் இருக்காது. போதுமானது என்று ஒன்றும் இல்லை. அந்த எவ்வளவு திருப்தி தேவைப்படுதோ, அதாவது நான் இவ்வளவு தூரம் போனா எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆக அது அவங்களுக்கு தனித்தனி கண்ணோட்டங்கள் இருக்கு. ஆக அவங்களுக்கு அது தனித்தனி விஷயம். வேலை வாய்ப்பின்மை நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான். ஆமாம். அதுதான் வேலை வாய்ப்பின்மை, அது நிச்சயமாக ஒரு பிரச்சனை. அதாவது இப்போ ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்குது. அதாவது ஒரு குடும்பத்துல இத்தனை உறுப்பினர்கள், ஒருத்தர் மட்டும் இப்போ வேலை செஞ்சா அது கண்டிப்பா போதுமானதா இருக்காது. கணவன் மனைவி 2 பேருமே, நாங்க 2 பேருமே வேலை பார்க்குறோம். நாங்க அப்படி இருந்தும் என்ன சொல்றது, அதாவது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சம்பளம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதனால அதான் வேணும். அதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சா நல்லது. அப்போ நீங்க வேலைகள் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஆமா, வேலை உங்க 2 பேருக்குமே நான் கேட்கறதுக்கு நீங்க தப்பா நினைக்கலைன்னா, நீங்க தனியார் துறையில இருக்கீங்களா? நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கிறீங்களா? நாங்க 2 பேருமே. நீங்க 2 பேருமே தனியார் துறை ஊழியர்கள். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கல்கத்தாவில் வேலை செய்தீர்களா? உங்கள் வாழ்நாள் முழுவதும் மேலும் வேலைகள் என்பவை செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பெரியதாக ஆம், செய்ய வேண்டும். அப்படி நடந்தால் நல்லா இருக்கும். எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவு பெரிதாக நமது வேலை பாதுகாப்பு அதுவும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கொல்கத்தாவிற்கு மட்டுமல்ல, வேலையில்லா உதவித்தொகை அல்லது இது போன்ற விஷயங்களை நாங்கள் விரும்பவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நாங்கள் விரும்புவது என்னன்னா ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் நாங்கள் விண்ணப்பித்தால் அந்த ஒரு இடத்திற்கு விண்ணப்பிக்க சென்றால் அதற்காக படிவத்தை நிரப்ப வேண்டும். அதற்காக படிவத்தை நிரப்ப பணம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் வேலைகளுக்காக போலி ஆள் சேர்ப்புகள் இருக்கு. அங்கெல்லாம் பணம் கேட்கிறார்கள். அதனால அரசாங்கம் இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்னு நாங்க விரும்புறோம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நானும் சில இடங்கள்ல பணம் கொடுத்துருக்கேன். அங்க வேலை தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் அரசாங்கம் இந்த விஷயங்களை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு நல்லா இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு இருக்கிற அந்த விஷயம் அது நல்லபடியா ஆகணும். நன்றி. ஆக இந்த எலெக்ஷனில் வேலைகள் மற்றும் வேலைவாய்ப்பை பற்றி பேசும் இந்த இளம் வாக்காளர்களிடமிருந்து ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம்.